இஸ்ரேலுடனான போரில் கடுமையான பாதிப்புகளை சந்தித்துள்ள காசாவில் அமைதியை நிலைநிறுத்துவதற்காக புதிய அமைப்பு ஒன்றை அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஏற்படுத்தியிருக்கிறார். ஐநா அமைப்புக்கு மாற்றாக காசா அமைதி வாரியம் என்ற பெயரில் உருவாக்கப்பட்டிருக்கும் இந்த புதிய அமைப்பில் 9,000 கோடி கட்டணம் செலுத்தி இணையலாம் என சர்வதேச நாடுகளுக்கு அதிபர் டிரம்ப் அழைப்பு விடுத்தார். டிரம்ப் உருவாக்கியுள்ள காசா அமைதி வாரியத்திற்கு அவரேதான் தலைவர். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ, டிரம்ப் மருமகன் ஜெராட் குஷ்னர், பிரிட்டன் முன்னாள் பிரதமர் டோனி பிளேர் உள்ளிட்ட பலர் உறுப்பினர்கள். இந்த அமைப்பில் சேர 50 உலக நாடுகளுக்கு அதிபர் டிரம்ப் அழைப்பு விடுத்த நிலையில் காசா அமைதி வாரியத்தில் இணைவதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அறிக்கை வெளியிட்டார். இந்நிலையில் சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் நடைபெற்ற உலக பொருளாதார மன்றத்தின் வருடாந்திர கூட்டத்தில் காசா அமைதி வாரியத்தில் உலக நாடுகள் இணையும் நிகழ்வு நடைபெற்றது. அப்போது பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் உள்ளிட்ட 22 நாடுகளின் தலைவர்கள் அமைதி வாரியத்தில் சேர சம்மதம் தெரிவித்தனர். அதிபர் டிரம்பின் அழைப்பை ஏற்க மறுத்த இந்தியா அமைதி வாரியத்தில் இணையாமல் நிகழ்வை புறக்கணித்தது. இந்நிலையில் சர்வதேச அரங்கில் தானும் ஒரு ஆள்தான் என்பதை காட்டிக்கொள்ள காசா அமைதி வாரியத்தில் சேர்ந்த பாகிஸ்தானுக்கு மூக்குடைப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதாவது அமைதி வாரியத்தில் முக்கிய அங்கம் வகிக்கும் இஸ்ரேல் எழுப்பியிருக்கும் கேள்வியால் பாகிஸ்தான் முகத்தை தொங்க போட்டு நிற்கிறது. காசா அமைதி குழுவில் பாகிஸ்தான் இடம்பெறுவதை விரும்பவில்லை என தெரிவித்துள்ள இஸ்ரேல் பொருளாதார அமைச்சர் நிர்பர்கத், பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் நாடு எப்படி அமைதியை ஏற்படுத்த முடியும் என சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார். பாகிஸ்தான், துருக்கி உள்ளிட்ட நாடுகள் வாரியத்தில் இடம்பெறுவதை விரும்பவில்லை என திட்டவட்டமாக தெரிவித்துள்ள இஸ்ரேல் பொருளாதார அமைச்சர், காசாவில் பயங்கரவாத குழுக்களுக்கு உதவுவதே இந்த நாடுகள்தான் என உண்மையை போட்டுடைத்திருக்கிறார். பயங்கரவாத ஆதரவு நிலைப்பாடு உள்ளவர்கள் இஸ்ரேலில் கால் பதிப்பதை தாங்கள் விரும்பவில்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார். ஷெபாஸ் ஷெரீப் அரசுக்கு சர்வதேச அரங்கில் மட்டும்தான் இந்த அவமானம் ஏற்பட்டிருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை, சொந்த நாட்டிலும் அந்த அவமானம் தொடர்கிறது. காசா அமைதி வாரியத்தில் இணைந்ததன் மூலம் பாலஸ்தீன மக்களுக்கு ஷெபாஸ் ஷெரீப் அரசு துரோகம் செய்திருப்பதாக எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. நாட்டின் பொருளாதாரம் இருக்கும் நிலையில் 9,000 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு புதிய அமைப்பில் சேர்வது தேவைதானா என மக்கள் மத்தியிலும் குமுறல்கள் எழுந்து வருகின்றன. இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. Bondayar G Square. For details call 8939750009.